லஞ்ச் பாக்ஸ் சீரியஸில் இன்றைக்கி பார்க்க போகிறது பீட்ரூட் நூடுல்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 3 பீட்ரூட் எடுத்துக்கோங்க. எடுத்து நல்லா தோலை சீவி எடுத்துக்கணும். தோலை சீவி எடுத்ததுக்கப்புறமா இதை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதை கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து இதை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம சப்பாத்தி மாவில் மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு அந்த சப்பாத்தி மாவு நல்லா நார்மலாக சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரியே பிசைஞ்சு வர்ற மாதிரி இருக்கும். இப்போது சப்பாத்தி மாவை நம்ம தேவையான அளவுக்கு எடுத்து அது கூடவேவும் நம்ம அரைச்சி வச்சுருக்க பீட்ரூட்டை உள்ளே சேர்த்துக்கலாம். உள்ளே சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா சப்பாத்தி பதத்துக்கே நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா தண்ணியே விட தேவையில்லை. தண்ணி விடாமல் பீட்ரூட்டில் இருக்க தண்ணியே போதுமானது தான். அதவே நல்லா வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் அதை அப்படியே விட்டுருங்க. பிசைஞ்ச மாவை அப்படியே மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறமா நம்ம அந்த இடியாப்பம் புளியறதுக்குள்ளே நம்ம இந்த மாவை வச்சு நார்மலாக எப்படி இடியாப்பம் புளிவோமோ அதே மாதிரியே நம்ம புளிஞ்சுக்கணும். அப்போ தான் நூடுல்ஸ் ஷேப்பில் வரும். கொஞ்சம் நம்ம புளியறதுக்கு டைட்டாக தான் இருக்கும். கொஞ்சம் நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு நான் புளியும் போது கொஞ்சம் ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு. கொஞ்சமாக நான் எண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் மறுபடியும் புளியும் போது சாஃப்டாகவே வந்துச்சு. ஸோ இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் டைம் புளிஞ்சதுக்கும் செகண்ட் டைமுக்கும் நல்லாவே டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போது ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு நல்லா தண்ணி எடுத்து அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக நீங்கள் எண்ணெய் விட்டால் போதும். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நம்ம இப்போ புளிஞ்சு வச்சுருந்த பீட்ரூட்டை உள்ளே போட்டு 5 to 10 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா வேக விடணும். அப்போ தான் நல்லா வெந்து வரும். நீங்கள் கொஞ்சம் பெரிய பாத்திரமாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்லாவே வெந்து வரும். நல்லா பீட்ரூட் வேகும்போது மேலே தெரிச்சு வரும். அது வராமல் இருக்கும். அதுக்காக சொல்கிறது. நான் குட்டி பாத்திரமாக எடுத்திருந்தேன். ஸோ நான் அந்த ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸை நான் ஃபேஸ் பண்ணேன். நூடுல்ஸ் வேகிறதுக்குள்ளே நம்ம தாளிக்கிறதுக்கான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே எடுத்துக்கலாம். வெங்காயம், ஒரு வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சேம் அதே மாதிரி தக்காளியும் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் போதும். அடுத்தப்பட்டு காரத்துக்கு தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, சில்லி பவுட்ரு கூட. அடுத்து கடாய் சூடானதும் எப்பயும் போல் கடுகு உளுந்தெல்லாம் போட்டு சீரகம் சேர்த்து எக்ஸ்ட்ரா போட்டுக்கிட்டேன். போட்டு பச்சை மிளகாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அடுத்து கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கி விடணும். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டால் சீக்கிரமே வதங்கிடும். நல்லா வதங்க விட்டதுக்கப்புறமா நல்லா ப்ரௌனிஷ் ஆகணும். நெக்ஸ்ட்டு தக்காளியும் உள்ளே சேர்த்துக்கலாம். உள்ளே சேர்த்து போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா வதங்கி வரும். இதுக்கு வேறு எந்த பவுட்ருமே தேவைப்படாது. வேக வச்ச பீட்ரூட்டை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிடுங்க. ஃபில்ட்ரு பண்ணி கொஞ்சம் பச்சை தண்ணியில் விட்டுட்டிங்க அப்படின்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாத மாதிரி இருக்கும். தக்காளி நல்லா மசிஞ்சு வந்ததும் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ரா போட்டால் மஞ்சள் பொடி ஸ்மெல்லு வரும், அதுக்காக போட வேண்டாம். அடுத்து நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருந்த பீட்ரூட்டை உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா பீட்ரூட் நூடுல்ஸ் ரெடி. தேவை அப்படின்னா நம்ம சாஸ் கூட ஏதாவது தேவையான சாஸ் கூட வீட்டில் செஞ்சதே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் குட்டீஸ்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா நல்லாவும் சாப்பிடுவாங்க, ஹெல்த்தியாகவும் இருக்கும். நம்ம வெளியே வாங்கி கொடுக்கவும் தேவையில்லை. பீட்ரூட்க்கு எக்ஸ்ட்ரா உப்பு போட தேவையில்லை. ஏன்னா நம்ம வேக வைக்கும் போதே உப்பு போட்டிருப்போம், மாவு பிசையும் போது உப்பு போட்டிருப்போம். அடுத்து நம்ம இந்த வெங்காயம் தக்காளி வதங்கும் போது உப்பு போட்டிருப்போம். அதுக்கான உப்பு அதிகமாக தேவைப்படாது. பட் தேவைப்பட்டால் மட்டும் போட்டுக்கோங்க. நீங்களும் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மோர் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை.